ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி கார்ன் ரிப்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்வீட் கார்னுக்கு பதிலாக பேபி கார்ன் எடுத்திருக்கேன். ஸ்வீட் கார்ன் கட் பண்ண கஷ்டமாக இருக்கும், பேபி கார்னில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். பேபி கார்ன் 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பேனில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கார்ன் சேர்த்துக்கலாம். வேக வைக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் வேக விடணும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றியிருக்கேன், ஆற விடணும். ஆறினதோ 2 பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். பேன் சூடானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன் சேர்த்துக்கலாம். பாதி அளவு மட்டும் கார்ன் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போகணும், ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கத்துலேயும் மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போகணும், ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமாக ஃப்ரை ஆகியிருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்கிறதையும் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணதையும் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கார்ன் ரிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.